தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்து வர்றவங்க அனைவருக்கும் மனமாற நன்றி. 3 குழந்தைகளை தலையை துண்டாக்கி கொடூரமாக கொன்ற தந்தை என்ற அந்த தலைப்புல இந்த செய்தியை நம்ம பார்க்கணும். அதாவது கடன் பிரச்சனையில தன் சொந்த பிள்ளையை சாகடிச்சுட்டு அவரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இதை குறித்து தான் நம்ம இந்த நாள்ல பார்க்க போறோம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தாலுகாவில் உள்ள வேம்பாகவுண்டன் புதூரை சேர்ந்தவர் கோவிந்தராஜன். வயது 36ங்க. இவருக்கு 4 பிள்ளைங்க. அதாவது 10 வயதுல பிரதிஷாஸ்ரீ, ரித்திகாஸ்ரீ, தேவிகாஸ்ரீ மற்றும் சின்ன பையன் 1 வயசு ஆண் பையன் அனீஸ்வரன். இந்த கோவிந்தராஜன்றவர் சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் உள்ள ஒரு தனியார் நிதி நிறுவனத்தில் கிட்டத்தட்ட 18 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறாரு. அதை திருப்பி கட்ட முடியாத காரணத்தினாலே அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அதுவும் இல்லாமல் அவங்க மனைவி மற்றும் அந்த 1 வயசு குழந்தை வீட்டுக்குள்ள அறைக்குள்ள பூட்டிட்டு இவர் இந்த 3 பிள்ளைகளையும் தலையை துண்டாக்கி சாகடிச்சுட்டு இவரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. காலையில் ஏஞ்சி அவருடைய மனைவி பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ பிள்ளைகளை சாவடிச்சிட்டாருன்னு தொடர்ந்து போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு போலீஸ் என்கொயரி முடிந்து அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தான் இந்த கடன் பிரச்சனையால் இவர் தற்கொலை செய்து கொண்டார் என்ற அந்த விஷயம் தெரியும். பாருங்க மக்களே, தன் சொந்த பிள்ளைகளையே சாகடிச்சுட்டு, அதாவது சின்ன பிள்ளைங்க அவங்கள சாவடிச்சுட்டு அவரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. வீண் ஆசை, பொருளாசை எல்லா தீமைகளுக்கும் ஆணி வேறு அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும். அதனால் தயவு செஞ்சு அளவுக்கு மீறி கடனை வாங்கிட்டு கஷ்டப்பட்டு அந்த கடனை கட்ட முடியாமல் தற்கொலை பண்ணுறது ஒரு நல்ல முடிவு இல்லை. அது ஒரு கோழையின் முடிவு. ஆகவே அப்படி செய்யாதீங்க.